வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க 12th காமர்ஸில் யூனிட் 4 ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் பார்த்துட்டு இருக்கோம். இதில் சாப்டர் 11 எம்ப்ளாயீஸ் செலெக்ஷன் ப்ராசஸ் இந்த லெசன் தான் பார்த்துட்ருக்கோம். இதில் ஒரு கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள். பிளேஸ்மெண்ட்னா என்ன? பணி அமர்த்துதல் அப்படின்னு பேர். கேண்டிடேட்டை செலக்ட் பண்ண பிறகு லாஸ்ட்டாக செய்யக்கூடிய வேலை தான் என்னன்னாக்கா பிளேஸ்மெண்ட்டு தான். அவங்க வந்து என்ன ஜாப்போ அந்த ஜாப்பில் அவங்கள அமர வைக்கிறது தான் கடைசியாக செய்யக்கூடிய வேலை. நம்ம தான் அவங்களுக்கு என்ன ஜாப்போ அதை அசைன் பண்ணி கொடுக்கணும். இந்த ஜாப்பை நீங்கள் செய்ய போகிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல உங்களை ப்ளேஸ் பண்ணணும். இது பார்த்தா பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. ரைட் பர்சனை ரைட் ஜாப்புக்கு ப்ளேஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறது. இது 2 மார்க் கொஸ்டினோட இருக்குது பாருங்கள். இதை பார்க்கலாம் பாருங்கள். Introduction on placement is an important human resource activity after a candidate has been selected. கேண்டிடேட்டை செலக்ட் பண்ண பிறகு ஒரு இம்பார்ட்டண்டான ஆக்டிவிட்டி என்ன அப்படின்னாக்க பிளேஸ்மெண்ட்டு தான். இது ஹியூமன் ரிசோர்ஸ் ஆக்டிவிட்டிலே ஒரு இம்பார்ட்டன்ட் இது தான் சொல்லியிருக்குது. கடைசியாக ரெக்ரூட்மெண்ட் செலெக்ஷன்லாம் முடிஞ்ச பிறகு செலக்ட் பண்ண கேண்டிடேட் என்ன பண்ணணுன்னாக்கா பிளேஸ்மெண்ட் கொடுக்கணும். அவங்களுக்கு இதுதான் ஜாப் அப்படின்ட்டு அவங்கள நம்ம அப்பாயின்ட் பண்ணணும். அவங்கள வந்து அந்த பிளேஸில் ஃபிட் பண்ணணும். He or she should be placed on a particular job. In fact, placement significance places the right person on the right job is in a good manner. இதுதான் பிளேஸ்மெண்ட்னா மீனிங். ரைட் பர்சனை ரைட் ஜாபில் வந்துட்டு ப்ளேஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் குட் மேனரில் ப்ளேஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்குது. தி டேம் பிளேஸ்மெண்ட் இன்க்ளூட்ஸ் இனிஷியல் அசைன்மெண்ட் ஆஃப் நியூ எம்ப்ளாயீஸ் அண்ட் ப்ரொமோஷன், ட்ரான்ஸ்ஃபர் ஆர் டிமோஷன் ஆஃப் ப்ரெசன்ட் எம்ப்ளாயீஸ். என்ன சொல்லியிருக்கு அப்படின்னாக்க ஒரு நியூ எம்ப்ளாயீஸை வந்து ப்ளேஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து அசைன் பண்ணுறது. அங்கே நீங்கள் இந்த வேலை தான் நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்ட்டு அசைன் பண்ணுறது அப்படிங்கிறது பிளேஸ்மெண்ட்டு தான். ப்ரொமோட் பண்ணுறது, ஒரு சூப்பர்வைசராக இருக்க ஒரு பர்சனை வந்துட்டு அடுத்த கிரேடுக்கு கொண்டு போகிறது, அதாவது மேனேஜர் ஆக்குறது. அப்படி ஆக்கினா கூட அதுக்கும் பிளேஸ்மெண்ட்டு தான். ட்ரான்ஸ்ஃபர், ஒரு பிராஞ்சில் ஒர்க் பண்ணுற கூடிய ஒரு மேனேஜரை இன்னொரு பிராஞ்சுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, அதுவும் பிளேஸ்மெண்ட்டு தான். ஆர் டிமோஷன் ஆஃப் ப்ரெசென்ட் எம்ப்ளாயீஸ் அப்படின்னாக்க ப்ரெசென்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு எம்ப்ளாயீஸ் வந்து டிமோஷன் பண்ணுறதுனாக்க பணி இறக்கம், அதாவது ப்ரொமோஷனுக்கு ஆப்போசிட். ஏற்கனவே அவங்க டாப் போஸ்ட்டில் இருப்பாங்க, இப்போ அவங்கள லோவர் கிரேடு கொண்டு வரதுக்கு பேர் தான் டிமோஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ அப்படி பண்ணுறதுக்கு பேர் பிளேஸ்மெண்ட் தான் சொல்லியிருக்குது. அடுத்து பாருங்கள், இது ஒரு 2 மார்க் கொஸ்டினில் கரெக்டாக இப்படி எழுதலாம். தி ப்ராசஸ் ஆஃப் பிளேசிங் தி ரைட் மேன் ஆன் தி ரைட் ஜாப் இஸ் கால்டு பிளேஸ்மெண்ட். இவ்வளோ தான் ஆன்சர். 2 மார்க் கொஸ்டின் தான். வாட் யூ மீன் பை பிளேஸ்மெண்ட்னு கேட்பாங்க. நீங்கள் எழுதினா போதும். தி ப்ராசஸ் ஆஃப் பிளேசிங் தி ரைட் பர்சன் இன்டு தி ரைட் ஜாப் இஸ் கால்டு பிளேஸ்மெண்ட். சொல்லியிருக்கு பாருங்கள். ரைட் மேன் ஆன் தி ரைட் ஜாப் இஸ் கால்டு பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்குது. ரைட் பர்சனை ரைட் ஜாப்புக்கு நம்ம ப்ளேஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் பிளேஸ்மெண்ட் அப்படின்னு அது பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்குது. அந்த ப்ராசஸுக்கு பேர் தான் பிளேஸ்மெண்ட். இன் அதர் வேர்ட்ஸ், பிளேஸ்மெண்ட் இஸ் ஏ ப்ராசஸ் ஆஃப் அசைனிங் ஏ ஸ்பெசிஃபிக் ஜாப் டு ஈச் அண்ட் எவரி கேண்டிடேட்ஸ் செலக்டட். ஒவ்வொரு கேண்டிடேட்டும் செலக்ட் பண்ண பிறகு ஒவ்வொரு கேண்டிடேட்டுக்கும் நீங்கள் இந்த ஜாப்பில் தான் ஜாபை செய்ய போகிறீங்க அப்படின்ட்டு அவங்க ஒர்க்கை வந்து அசைன் பண்ணுறதுக்கு பேர் தான் பிளேஸ்மெண்ட். இன்னொரு மாதிரி சொல்லியிருக்காங்க. அக்கார்டிங் டு டெல் யோடர் இவர் என்ன சொல்கிறாப்புலனா பிளேஸ்மெண்ட் என்ன சொல்கிறாங்க, பிளேஸ்மெண்ட் மே பி டிஃபைன்ட் as the determination of the job is to which an accepted candidate is to be assigned and his assignment to the job. யார் நம்ம செலக்ட் பண்ணி அக்செப்ட் அவங்க ஒத்துக்கிட்டாங்களோ, அந்த ஜாப் நான் செய்கிறேன்னு ஒத்துக்கிட்டாங்களோ அவங்களுக்கு வந்து அவங்கள டிட்டர்மைன் பண்ணி அவங்க கண்டுபிடிச்சி என்ன பண்ணணும் அப்படின்னாக்க அவங்களுக்கு அந்த ஜாப் சம்மந்தமான ஒர்க்கை வந்து அசைன் பண்ணுறதுக்கு பேர் தான், அவங்களுக்கு கொடுக்குறதுக்கு பேர் தான் பிளேஸ்மெண்ட் அப்படின்னு டெல் யோடர் அப்படி சொல்லியிருக்காரு. இதில் இன்னொரு 3 மார்க் கொஸ்டின். இது உங்களுக்கு சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் பிளேஸ்மெண்ட். இல்லை என்ன அது சிக்னிஃபிகன்ஸ் தான், இம்பார்ட்டன்ஸ் தான். சிக்னிஃபிகன்ஸ் என்னது? இம்பார்ட்டன்ஸ் தான். பிளேஸ்மெண்ட்டோட இம்பார்ட்டன்ஸ் என்னென்னு பார்க்க போகிறோம். தி சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் தி பிளேஸ்மெண்ட் இஸ் கிவன் பிலோ. ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள். இட் இம்ப்ரூவ்ஸ் எம்ப்ளாயி மாரல்ஸ். மாரல் அப்படின்னாக்க ஒழுங்குணர்வுன்னு சொல்லலாம், ஒழுக்கமாக இருக்கிறதுன்னு சொல்லலாம். அவங்களுடைய மாரல் இந்த பிளேஸ்மெண்ட் எதை கொடுக்குன்னா நிறையா செலெக்ஷனுக்கு பிறகு தான் பிளேஸ்மெண்ட் கொடுத்துருக்கோம். இது எதை இம்ப்ரூவ் பண்ணுது அப்படின்னா அவங்களோட மாரலை இம்ப்ரூவ் பண்ணுது. எம்ப்ளாயோடைய மாரல் அப்படின்னது ஒழுங்குணர்வை அதிகப்படுத்துது. நம்ம இவ்வளோ செலெக்ஷனாக முடிஞ்ச பிறகு தான் கடைசியாக தான் பிளேஸ்மெண்ட்டுக்கு வந்திருக்கோம். அப்படிங்கும் பொழுது அவங்க இன்னமும் ஒழுக்கமாக இருப்பாங்க, பர்ஃபெக்டாகவே ஒர்க் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்குது. செகண்ட் பார்ட் பாருங்கள். இட் ஹெல்ப்ஸ் இன் ரெடியூசிங் எம்ப்ளாயி டர்ன் ஓவர். இது எதை ரெடியூஸ் பண்ணனாக்கா எம்ப்ளாயி டர்ன் ஓவர் ரெடியூஸ் பண்ணுது. ஏன்னா எல்லா செலெக்ஷன் முடிஞ்ச பிறகு தான், எல்லா டெஸ்ட் இன்டர்வியூலாம் முடிஞ்ச பிறகு தான் அவங்கள வந்து நம்ம பிளேஸ்மெண்ட் கொடுத்துருக்கோம். அப்படி இருக்கும் பொழுது எம்ப்ளாயி டர்ன் ஓவர் என்னது? டர்ன் ஓவர்னால் அடிக்கடி நம்ம வந்து எம்ப்ளாயியை சேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்குதுன்னு அர்த்தம்.
ஒரு எம்ப்ளாயி எலிமினேட் பண்ணிட்டு இன்னொரு எம்ப்ளாயி ரெக்ரூட் பண்ணுறதுன்னு அர்த்தம். அது மாதிரி உள்ள எம்ப்ளாயி டேர்ன் ஓவர் வந்துட்டு இது ரெடியூஸ் பண்ணுன்னு சொல்லியிருக்குது. எது பிளேஸ்மெண்ட்டு. ஒரு பர்ஃபெக்டான ரைட் பர்சனை ரைட் ஜாப்புக்கு நம்ம அப்பாயின் பண்ணோம்னாக்க அவர் வந்து ரிசைன்மெண்ட்டு போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவாக இருக்கும். ரிசைன்மெண்ட்லாம் போக மாட்டார். அப்படி இருக்கும் பொழுது நம்ம வந்து நெக்ஸ்ட்டு ஒரு பர்சன் வந்து ரெக்ரூட் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஸோ அப்போ நமக்கு என்ன பண்ணுது, ரெக்ரூட்மெண்ட் அது எம்ப்ளாயி டேர்ன் ஓவர் வந்துட்டு ரெடியூஸ் பண்ணுதுன்னு சொல்லியிருக்குது. அடுத்த தேர்ட் பாயிண்ட் பாருங்கள், இட் ஹெல்ப்ஸ் இன் ரெடியூசிங் கான்ஃப்ளிக்ட் ரேட்ஸ் ஆர் ஆக்சிடென்ட்ஸு. இது வந்து கான்ஃப்ளிக்ட் ரேட்டையும் ஆக்சிடென்ட்டையும் குறைக்குது. அப்படின்னா என்னன்னாக்க மோதல் விதிகளையும் அண்டு அவன் விருப்பப்பட்ட ஜாப் அவங்க கொடுக்கும்போது அவங்க விருப்பம் இல்லாமல் வேலை செய்ய மாட்டாங்க, அதை குறைக்குதுன்னு சொல்லியிருக்கு. மோதல் எதுவும் பிரச்சனைக்கே வாய்ப்பு இல்லை. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு விருப்பப்பட்ட ஜாப் கொடுத்ததுனால அவங்க வந்து நல்லாவே ஒர்க் பண்ணுவாங்க, இதனால் பிரச்சனை இருக்காது உங்களுக்கு அப்படின்னு சொல்லியிருக்குது. இதனால் பிளேஸ்மெண்ட் நல்ல குட் பர்சனை குட் ஜாப்புக்கு அப்படியே அப்பாயின் பண்ணதுனால, ரைட் பர்சனை ரைட் ஜாப்புக்கு அப்பாயின் பண்ணதுனால இது ஒரு பெனிஃபிட் நமக்கு இருக்குதுன்னு சொல்லியிருக்குது. அடுத்து ஃபோர்த் பாயிண்ட் பாருங்கள், இட் அவாய்ட்ஸ் மிஸ்ஃபிட் பிட்வீன் தி கேண்டிடேட் அண்டு தி ஜாப். இதில் மிஸ்ஃபிட் அப்படிங்கிறதே இருக்காது. ஃபிட்டான ஆளை தான் ஃபிட்டான ஒர்க்கு நல்ல ஒர்க்கு நம்ம அப்பாயின் பண்ணுறோம் அப்படிங்கும் பொழுது இல்லை மிஸ்ஃபிட் அப்படிங்கிற பேச்சுக்கே வேலை இல்லை. அது வந்து இது குறைக்குதுன்னு சொல்லியிருக்கு, அவாய்ட் பண்ணது சொல்லியிருக்கு, நீக்குது அப்படின்னு சொல்லியிருக்குது. ஏன்னா கேண்டிடேட்டுக்கு என்ன விரும்பி தான் அதுக்கு அப்ளிகேஷன் போட்டிருக்காங்க, அந்த ஜாப்புக்கு வந்திருக்காங்க அப்படிங்கும் பொழுது அந்த மிஸ்ஃபிட் அப்படிங்கிறதே இருக்காது. அதில் கரெக்டான அதாவது ரைட் பர்சன் தான் ரைட் ஜாப்புக்கு அப்பாயின் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கும் பொழுது அவங்கள்ட்ட மிஸ்ஃபிட் அப்படிங்கிறத அவாய்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்குது. அடுத்து பாருங்கள், ஃபிஃப்த் பாயிண்ட், இட் ஹெல்ப்ஸ் தி கேண்டிடேட் to work as per the predetermined objectives of the organization. இது எதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னாக்க, கேண்டிடேட் வந்துட்டு ப்ரீடிட்டர்மைண்ட் அப்ஜெக்டிவ்ஸ்னாக்க ஏற்கனவே ஒரு ஆர்கனைசேஷனில் அப்ஜெக்டிவ்ஸ்லாம் இருக்கும், இந்த நோக்கம் தான் நம்மளோட ஆர்கனைசேஷன் அப்படின்ட்டு அந்த ஒர்க்கை வந்து அவங்களோட ஒரு கேண்டிடேட்டை செய்ய வைக்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணுது. பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது ஹெல்ப் பண்ணுது. ஏன் அப்படின்னாக்க ரைட் பர்சன் இன்டூ ரைட் ஜாப். ரைட் பர்சனை தான் ரைட் ஜாப்புக்கு நம்ம அப்பாயின் பண்ணிக்க முடியும். அப்படிங்கும் பொழுது அப்போ என்ன அப்ஜெக்டிவ்ஸாக இருந்தாலும் ஆர்கனைசேஷனுடைய என்ன நோக்கமாக இருந்தாலும் அதை வந்து செய்கிறதுக்கு அவங்க ரெடியாக இருப்பாங்க. யார் அந்த கேண்டிடேட் ரெடியாக இருப்பாங்கன்னு சொல்லியிருக்குது. 6th பாயிண்ட் பாருங்கள், இட் இன்வால்வ்ஸ் அசைனிங் ஏ ஸ்பெசிஃபிக் ரேங்க் அண்டு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் டு அண்ட் இண்டிவிஜுவல். ஒரு கேண்டிடேட்டை நம்ம செலக்ட் பண்ண பிறகு அவங்களை ப்ளேஸ் பண்ணும் பொழுது அவங்களுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக் ரேங்க் கொடுப்போம். நீங்கள் வந்து இந்த கேட்டர்லாம் ஒர்க் பண்ண போகிறீங்க, நீங்கள் வந்து மேனேஜர் இல்லை அசிஸ்டன்ட் மேனேஜர் சூப்பர்வைசர் இல்லை மேனேஜிங் டைரக்டர் அப்படின்ட்டு இப்போ ஏதோ ஒரு ரேங்க் அவங்களுக்கு கொடுப்போம். நம்ம அந்த கேண்டிடேட்டில் அவங்க ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்குது. அதுவும் இல்லாமல் ரெஸ்பான்சிபிலிட்டி டு ஆன் இண்டிவிஜுவல்னாக்க அவங்களுக்கு சில ரெஸ்பான்சிபிலிட்டி பொறுப்புகள்லாம் இருக்கும். நீங்கள் உங்களுக்கு வந்து இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி தான் இருக்குது அப்படிங்கிறத நம்ம அவங்களுக்கு அசைன் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. லாஸ்ட் பாயிண்ட் பாருங்கள், 7th பாயிண்ட், இட் ஹெல்ப்ஸ் டு அவாய்ட் ஷார்ட் டேர்ம் ஸ்டாஃப் ஷார்ட்டேஜஸ். இதனால் என்ன எது அவாய்ட் பண்ணப்படுது அப்படின்னாக்க, ஷார்ட் டேர்ம் குறுகிய காலத்தில் ஸ்டாஃப் வந்து ஷார்ட்டேஜ் ஆகிறது வாய்ப்பே இல்லை. ஏன்னா அவங்க நம்ம ரைட் பர்சனை தான் ரைட் ஜாப்புக்கு நம்ம அப்பாயின் பண்ணிக்கும் போது நம்ம வந்து அந்த பர்சன் வந்து நம்ம போகிறதுக்கு நம்ம வாய்ப்பே இல்லை. அப்படிங்கும்போது ஷார்ட் டேத்தில் நமக்கு ஸ்டாஃப் நம்ம ஆள் பற்றாக்குறை ஏற்படுறதுக்கு வாய்ப்பே இல்லை. இதுக்கு இந்த பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லியிருக்குது. அது ரைட் பர்சனை ரைட் ஜாப்புக்கு அப்பாயின் பண்ணுறதுனால நமக்கு வந்து ஷார்ட் டைமில் ஸ்டாஃப் ஷார்ட்டேஜே ஏற்படாது அப்படின்னு சொல்லியிருக்கு. ஓகேவா, இதுதான் நம்ம சொல்லியிருக்குது. இதுதான் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் பிளேஸ்மெண்ட் அதுதான் சொல்லியிருக்குது. இதை நல்லா பார்த்துங்க. இது ஒரு 2 மார்க், அதாவது பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு 2 மார்க், உங்களுக்கு சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு 3 மார்க் கொஸ்டின். மொத்தம் இதில் 5 மார்க் பார்த்துக்குங்க. தேங்க்யூ.